இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம். கர்த்தர் சமூகத்துல நம்ம அமர்ந்து உபவாச ஜெபம் இருக்கிறோம், தரிசன ஜெபம் இருக்கிறோம். எல்லா ஜெபங்களும் நமக்கு நல்லதுதான், மிகவும் நேர்த்தியானதுதான். ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். ஆனால் தேவ பிள்ளைகளே, அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் நன்றாய் ஜெபிக்கிறார்கள், கர்த்தர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறார்கள், உபவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள், மணிக்கணக்க ஜெபிக்கிறவர்கள் உண்டு, விடிய விடிய ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவ பிள்ளைகளே, அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் காலையிலே எழுந்தவுடன் என்ன காரியத்திற்காக ஜெபித்தார்களோ அந்த காரியத்திலே அவர்களுக்கு விசுவாசம் வந்ததாக தெரியவில்லை. இரவு முழுவதும் தேவ சமூகத்தில அமர்ந்திருந்து ஜெபித்திருக்கிறார்கள், தேவ சமூகத்தில ராம் முழுவதும் ஜெபித்திருக்கிறார்கள். நம்ம எதற்காக ஜெபித்தோம், என்ன காரியத்திற்காக ஜெபித்தோம் என்கின்ற எண்ணமோ சிந்தையோ அவர்களுக்கு இல்லாமல் காலையிலேயே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கும் பொழுது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எங்க அப்பா கிட்ட இந்த காரியத்தை நான் கேட்கிறேன், அவர் எனக்கு அதை தருவார், நான் பெற்றுக்கொள்வேன். எங்க அப்பா எனக்கு இந்த காரியத்தை நிச்சயமாய் தருவார் என்கின்ற அப்படிப்பட்ட எண்ணத்தோடு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஜெபம் என்பது ஒரு பெட்டிஷனை போல அநேக கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஜெபிக்கிறேன், தேவ சமூகத்துல பெட்டிஷனை வைக்கிறேன், என் காரியங்களை தேவன் எனக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படி என்று அநேகர் அப்படி ஜெபிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளை அப்படி ஜெபிக்க கூடாது, விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். எங்க அப்பா கிட்ட நான் கேட்கிறேன், எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா தருவாங்க, நான் பெற்றுக்கொள்வேன், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன். ஏனென்றால் விசுவாசம் இல்லாத ஜெபம் அது நல்ல ஜெபமாகவே இருக்காது. விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம் வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே ராகாப் என்கின்ற ஒரு பெண்மணி இருந்தார்கள். பைபிள் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, பரிசுத்த வேதாகமம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது ராகாப் என்னும் வேசி என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, பைபிள் அந்த பெண்ணை சொல்லும் பொழுதே அப்படித்தான் சொல்லுகிறது, ராகாப் என்னும் வேசி அப்படி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த அம்மாக்குள்ள இருந்த ஒரு காரியத்தை பாருங்க. 40 வருஷமா வனாந்தரத்துல இஸ்ரவேலர்கள் நடந்து வருகிறாங்க. மன்னாவை அவர்கள் கண்ணால கண்டார்கள், அதை புசித்தார்கள். செங்கடல் 2ஆய் பிளர்ந்தது, அதை கண்ணால கண்டார்கள். கண்மலையை அடித்தவுடன் தண்ணீர் புறப்பட்டு வந்தது, அந்த தண்ணீரை இஸ்ரவேலர்கள் குடித்தார்கள். அது மாத்திரமல்ல, காடைகளை தேவன் குவிய பண்ணினார், அந்த காடைகளை எல்லாம் அவர்கள் சாப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, யோர்தான், கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தண்ணீர் குவியலாக கர்த்தர் நிறுத்தினார், அதை கூட கண்ணார கண்டார்கள். ஆனா இந்த ராகாப் என்கின்ற அந்த பெண் கானானிய பெண், கானானிய பெண்ணாக இருந்தால் இந்த வனாந்தரங்கள்ல நடப்பிக்கப்பட்ட எந்த காரியமும் ராகாப் தன் கண்களால் கண்டதில்லை, தண்ணீரை போல குடித்ததில்லை, எதையுமே ராகாப் பார்த்ததில்லை. ஆனா பாருங்க, அந்த அம்மா சொல்லுதாங்க, வேவுக்காரர்கள் வந்தவுடனே சொல்றாங்க, உங்களை குறித்த பயமும் திகிலும் எங்கள் தேசத்தின் குடிகளுக்கு பிடித்திருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்றாங்க. எப்படின்னா, அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த காரியங்களை எல்லாம் அந்த அம்மா கேள்விப்பட்டு, விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அம்மா கேள்விப்பட்டு அதை சொல்லுகிறார்கள்.
உங்களை குறித்த பயம் எங்கள் தேசத்தின் குடிகளுக்கு பிடித்திருக்கிறது. கர்த்தர் தான் மெய்யான தெய்வம், நிச்சயமாய் உங்களுக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க. அந்த அம்மா சொன்னதுனால, விசுவாசத்தோட சொன்னதுனால கர்த்தர் அந்த அம்மாவினுடைய விசுவாசத்தை அங்கீகரித்தார். தேவ பிள்ளைகளே, அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள அவங்க வரும் பொழுது, இந்த கானான் தேசத்துக்குள்ள அவங்க உள்ள வரும் பொழுது, எல்லாரையும் சங்காரம் பண்ணினாலும் ராகாப்பினுடைய குடும்பம் தப்புவிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் செபிக்கிறோம், நல்லதுதான். ஜெபம் பண்ணுவது மிகவும் நல்ல ஒரு காரியம். கர்த்தர் சமூகத்தில் நம்ம செபிக்கிறோம், அது ரொம்ப நல்ல காரியம். ஆனா விசுவாசத்தோடு செபிக்கிறோமா? அதுதான் காரியம். அநேகர் சம்பிரதாயத்திற்காக இன்றைக்கு நான் 12 மணிக்கு எழுந்து செபிப்பேன், நான் அதிகாலையில் செபிப்பேன், நாங்க எல்லாரும் குடும்ப ஜெபம் பண்றோம், நாங்க தரிசன ஜெப கூடுகைக்கு போகிறோம். இது எல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்பே கிடையாது. கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா ஜெபம் பண்ணுகிறார்கள், ஆனால் தங்களுடைய கவலையை அவர்கள் விடுவதல்ல. அடுத்த நாள் காலையிலேயே அவிசுவாசமாய் பேசுகிறார்கள். அடுத்த நாள் காலையிலேயே பழைய வாழ்க்கை குறித்த கவலை அவர்களை நெருக்குகிறது. அப்படியானால் நேற்று நீங்கள் செபித்த ஜெபம் என்னாயிற்று? அப்ப நீங்க விசுவாசத்தோடு செபிக்க வேண்டும். ஜெபம் செய்தாலும் கர்த்தரை குறித்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். என் கர்த்தர் அவர் மாறாதவர், என் கர்த்தர் அவர் நீதியுள்ளவர், என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். நான் அநேக ஜாதிகளை ஆளுவேன், நானோ என்னையே ஒருவனும் ஆளுவதில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை காத்து கொள்ளுவார். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் விசுவாச அறிக்கையாய் சொல்ல வேண்டும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கிற குடிகளும், நான் நட்ட கிளைகளும், நான் மகிமைப்படும்படி என் கரத்தின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப அந்த வசனத்தை விசுவாச வார்த்தையாய் சொல்ல வேண்டும். என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கிற குடிகளுமாய் இருப்பார்கள். இப்படி வசனத்தை விசுவாச அறிக்கையாய் சொல்ல வேண்டும். வேதத்துல இருக்கிற வசனங்களை நம்ம இருதயத்துக்குள்ள வச்சு நம்ம வாயால அதை விசுவாச அறிக்கையா சொல்ல சொல்ல ஒரு நாள் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம செபிக்கிறோம், நல்லது. உபவாசத்தோடு செபிக்கிறோம், நல்லது. ஆனா விசுவாசம் இல்லாமல் செபிக்கிற ஜெபம் அது ஜெயமாய் மாறாது. விசுவாசத்தோடு செபிப்போம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.